viewers, welcome to Clara's Kitchen. நான் உங்கள் விஜினியா. இப்போ நான் செய்ய போறது cauliflower 65. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். கலருக்காக தான் இதில் காரம் இருக்காது, அதுக்காக தான் 1/2 ஸ்பூன். தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப எண்ணெய். இந்த காலிஃப்ளவரை நான் சுடுதண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் வச்சுருந்து இப்போ வடிகட்டி இதை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் பூச்சி கீச்சி இருந்தாலும் செத்து தண்ணியோடு போயிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி காலிஃப்ளவரை மட்டும் அந்த மாதிரி பண்ணுறது. அதனால தான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் அது நல்லா இருக்கும். கடையில் வாங்கினா கூட அவங்க க்ளீன் பண்ணுறாங்களா என்னான்னு நமக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். இப்போ அதை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இதை நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் இப்போ கிளறிக்குவோம். எல்லாம் இந்த மசாலாலாம் இந்த காலிஃப்ளவரில் படுற மாதிரி. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு எடுப்போம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கேன், இதில் எடுத்து போடுவோம். பாருங்க எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, ஃபுல்லாக அருமையாக இருக்கு பாருங்க. திருப்பி போடுறேன். ஒரு 2 நிமிஷத்தில் இதை இறக்கிற வேண்டியதுதான். ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூடான சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, சுவைத்து மகிழுங்கள். எல்லாரும் இதில் கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க. நான் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். ஏன்னா கடலை மாவு போட்டாலும் சரி, மைதா போட்டாலும் சரி, ஜவுக்குன்னு இருக்கும். அதுக்காக நான் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டிருக்கேன். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.